தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக காவல்துறை தேர்வுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஸ்கூல் புக்கில் இருந்து டைரெக்டாக எடுக்கப்பட்ட ஒரு 100 தமிழ் வினாக்களை நம்ம பார்க்கலாம். இந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ரொம்ப செலக்டிவாக எடுத்திருக்கு. ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திங்க. முதல்ல இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வினாக்களை பார்க்கலாம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி என கவிதை இயற்றியவர் யார்? ஆப்ஷனை கெஸ் பண்ணுங்க. பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன் கொடுத்துருக்கு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி என கவிதை இயற்றியவர் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி என்று கவிதை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் கவிமணி, பாரதியார், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர். விடையை கெஸ் பண்ணுங்க. ஸோ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். வாய்மையே மழை நீராகி இதில் வெளிப்படும் அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவகை, உருவகம், குறிப்பேற்றணி, உவமேயம் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா மெமரிஸ் ஆகும். நல்லா பாருங்கள் நண்பர்களே. வாய்மையே மழை நீராகி இதில் வெளிப்படும் அணி எது அப்படின்னா உருவகம். உருவகம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸ்கூல் புக்கை அப்படியே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. துன்புருவும் இன்புருவும் என்பது என்ன அளபடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை கெஸ் பண்ணுங்க. ஸோ இதோட விடை இன்னிசை அளப்படை. தூவும் வந்துருச்சு அப்படின்னாலே, இன்புருவும் அப்படின்னு வந்துருச்சுனாலே இன்னிசை அளப்படை அப்படின்றாங்க. சொல்லிசை தளி அப்படின்னு வருது அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இளையன் குடிமாற நாயனாரின் வரலாற்றை கூறும் நூல் எது? விடையை கெஸ் பண்ணுங்க. இளைய குடிமாறர் நாயனாரின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? விடையை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அப்போ தான் தயாராக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பு எது? கீழுள்ள இதில் அப்படின்னு கேட்டிருக்கு. உண்மை சுடும், பிரம்ம உபதேசம், ஊருக்கு 100 பேர், சாஸ்திரம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஜெயகாந்தனோட சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னா உண்மை சுடும். ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பு உண்மை சுடும். என் தமிழ்னா என்பதை பிரிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்றது எம் தமிழ்னா அப்படின்னு சொல்லி பிரியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கிழக்கு என்பதன் மற்றொரு பெயர் என்ன? இதோட விடை பாருங்க. குணக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கிழக்கு அப்படின்றத குணக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதியாரா, கண்ணதாசனா, வாணிதாசனா, அறிஞர் அண்ணாவா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் குறிப்பிடுவாங்க. மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்றவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? இந்த கொஸ்டின் நானே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய கொஸ்டின்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்குறாங்க. சரி, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் சூசையப்பர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அன்னை மரியே ஏசுபிரான் கொடுத்துருக்கனால இங்கே நண்பர்கள் கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் ஏசுபிராவின் வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சூசையப்பர் அவர் தான் குறிப்பிடுறாங்க. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் சூசையப்பர். தேம்மாங்காய்க்குரிய அசைசீர் எது அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதோட விடையை பாருங்கள். நேர் நேர் நேர். இந்த அசை குறித்து தொடர்ந்து காவல்துறை தேர்வுலையும் கேட்டுட்ருக்காங்க. தேமாங்காய் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நேர் 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 அப்படின்றது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. திருத்திய மக்களை மற்ற உயிரிலிருந்து பிரித்து காட்டுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ மற்ற உயிர்களிலிருந்து பிரித்து காட்டுவது எது அப்படின்னா மொழி. ஆப்ஷனில் சிரிப்பு அப்படின்னு இருக்கனால போட்டுறாதீங்க. மொழி தான் சரியான விடை. முல்லை திணைக்குரிய உரிப்பொருள் எது? இருத்தல். முல்லை திணைக்குரிய உரிப்பொருள் எது? விடையை நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள்.
முல்லைத்திணைக்குரிய உரிப்பொருள் இருத்தல். அப்படியே எக்ஸாமில் கேட்டு விடுவாங்க. ஸ்கூல் புக்கில் இருந்து லைன் பை லைனாக அப்படியே எடுத்துருக்கு. நல்லா பார்த்து வச்சுங்க நண்பர்களே. முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் இருத்தல். வெண்பாவின் ஓசை எது? வெண்பாவின் ஓசை பார்த்தீங்கன்னா செப்பலோசை. வெண்பாவின் ஓசை செப்பலோசை. ஆசிரியப்பாவின் ஓசை எது? விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆசிரியப்பாவின் ஓசை எது அப்படின்னு விடையை கமெண்ட் பண்ணுங்க. மேற்கிலிருந்து வீசும் காற்றின் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை கெஸ் பண்ணுங்க. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கோடை காற்று. தென்றல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தென்றல் காற்று எந்த திசையிலிருந்து வரும்? விடையை உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மலை மேகம் யாரை போல பெருந்தோற்றம் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட விடையை பார்த்தீங்க அப்படின்னா திருமால். மலை மேகம் யாரை போல பெருந்தோற்றம் கொண்டது அப்படின்னா திருமாலை போல பெருந்தோற்றம் கொண்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஆப்ஷனில் சிவன் இருக்கனால கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. மலை மேகம் யாரை போல பெருந்தோற்றம் கொன்றது அப்படின்னா திருமால். சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ விடையை பாருங்க, கெஸ் பண்ணுங்க. சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலின் ஆசிரியர் தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் தான் சொல்லாய்வு கட்டுரை நூலின் ஆசிரியர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அனுமதி என்பதன் சரியான தமிழ் பதம். அனுமதி அப்படின்றது இசைவு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அனுமதி அப்படின்னா இசைவு. ஸ்டேஷனரி என்பதன் தமிழ் சொல் என்ன? விடையை கெஸ் பண்ணுங்க. ஸ்டேஷனரி அப்படின்னா எழுதுபொருள். ஸ்டேஷனரி அப்படின்னா எழுதுபொருள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 3. தேம்பாவணியில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. ஆதி வைத்தியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆதி வைத்தியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதோட விடை முருகன். ஆதி வைத்தியன் என்று அழைக்கப்படுபவர் முருகபெருமான் அவர்கள். வேலம் என்பதன் பொருள் என்ன? யானை. ஆப்ஷனில் புள்ளி இருக்கு, போட்டுறாதீங்க. வேலம் அப்படின்னா யானை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடலில் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்கு. குடக்கூத்து. 11 வகை ஆடலில் குறிப்பிடத்தக்கது எது அப்படின்னு குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை என்ன? ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். விடையை கெஸ் பண்ணியிருப்பீங்க. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர் அவர்கள். இந்த விடையெல்லாம் பார்த்துட்டு கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்வது எது அப்படின்னா தேவராட்டம். அதிலே ஆப்ஷன் இருக்குது. வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பிள்ளைத்தமிழில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை. இந்த பிள்ளைத்தமிழில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஸோ அந்த 10 பருவங்கள், ஆண் பருவங்கள், பெண் பருவங்கள், அது குறித்து நண்பர்கள் தயவுசெய்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. பிள்ளைத்தமிழில் உள்ள பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. 10 பருவங்கள். ஆண் பெண் பிள்ளைத்தமிழில் டிஃப்ரெண்ட் கொடுத்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. பிள்ளைத்தமிழில் பருவங்கள் 10. திருவாசகத்திலும் பட்டினத்தாரின் பாடலிலும் இதன் செய்திகள் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது எந்த செய்தி அப்படின்னா தோற்பாவை கூத்து. தோற்பாவை கூத்தை பற்றி திருவாசகத்திலும் பட்டினத்தாரின் பாடலிலும் இதன் செய்திகள் கூறப்பட்டுள்ளன அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு. வியங்கோல் வினைமுற்று. ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. நல்லா பார்த்துங்க, ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்கு. வீரத்தை சொல்லும் கலை புலியாட்டம். வீரத்தை சொல்லக்கூடிய கலை புலியாட்டம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மருத நிலத்திற்கான இறைவன் யார்?
ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். மருத நிலத்திற்கான இறைவன் யார் அப்படின்னா இந்திரன். முருகன் என் நிலத்திற்குரிய தலைவன்? விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்க. முருகன் எந்த நிலத்திற்குரிய இறைவன்? மதிநுட்பம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நுண்ணறிவு. மதிநுட்பம் அப்படின்றது நுண்ணறிவு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? அகத்திணைகள் 5 வகைப்படும். அகத்திணைகள் 5 வகைப்படும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். வன்மை என்பதன் பொருள் என்ன? ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. வன்மை என்பதன் பொருள் வளமை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வன்மை என்பதன் பொருள் வளமை. கருவி, காலம், செய்முறை அறிந்து செய்பவன் யார் அப்படின்னா அமைச்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. கருவி, காலம், செய்முறை அறிந்து செயல்படுபவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அப்படின்றது தான் சரியான விடை. சென்னையை மீட்க தனது முதல்வர் பதவியை துறக்க முன் வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ராஜாஜி அவர்கள். சென்னையை மீட்க தனது முதல்வர் பதவியை துறக்க முன் வந்தவர் ராஜாஜி அவர்கள். பாலை நிலத்திற்கான பறவைகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. பாலை நிலம் அப்படின்னாலே புறா, பருந்து அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாலை நிலத்திற்கான பறவைகள் புறா, பருந்து. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமா என்று மாப்போசியின் கருத்து எது? எந்த இலக்கியத்தை வந்து தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதோட விடை சிலப்பதிகாரம். சிலம்பு செல்வர் அப்படின்றவரும் மாப்போசி அப்படின்றவரை குறிப்பிடுது. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை தான் குறிப்பிடுறாரு. ஒரு எளிமையான கொஸ்டின். ராமனின் நிறம் என்ன? நீலம். ராமனின் நிறம் நீலம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யார்? பாரதியார். எளிமையான கொஸ்டின் தான். கம்பன் இயத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். மெய்கீர்த்திகள் என்பவை கல் இலக்கியம். மெய்கீர்த்திகள் அப்படின்றவை கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல் இலக்கியம் அப்படின்றது குறிப்பாக கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். மண்ணுள் வினைஞர் என்று சிலம்பு கூறுவது யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஓவியரை குறிப்பிடுது. மண்ணுள் வினைஞர் என்று சிலம்பு குறிப்பிடுவது யாரை அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓவியரை குறிப்பிடுகின்றது. நன்கலம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. நன்மை கூட்டல் களம் அப்படின்றது நன்கலம் அப்படின்னா பண்பு தொகை. வெறுக்கை என்பதன் பொருள். வெறுக்கை என்பதன் பொருள் செல்வம். இப்போ வெறுக்கை என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. வெறுக்கை என்பதன் எதிர்ச்சொல் வறுமை. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. கொஸ்டினை வந்து நம்ம ஃபுல்லாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் இல்லைங்க. நம்ம லோக்கலில் இட்லி பூ என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெச்சி. இட்லி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூவை வந்து வெச்சி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வெச்சியில் வந்து பேச்சு வழக்கில் இட்லி பூ அப்படின்றாங்க. அந்த ஒரு இட்லி மாதிரி ஒரு வட்ட வடிவில் இருக்கக்கூடிய பூவை தான் வெச்சி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த வள்ளல்கள் குறித்தும் நல்லா பார்த்துங்க. அது தொடர்பாகவும் கொஸ்டின் கேட்குறாங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவர் யார் அப்படின்னா அதியன். அவ்வைக்கு அரிய கனியை கொடுத்தவர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்றவர்களை குறிப்பிடுறாரு. அன்பும் அறமும் உடைத்தாயின் வில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிரல் நிறை அணி. ரொம்ப முக்கியமான ஒரு குறள்னால கொடுத்துருக்கேன். நிரல் நிறை அணி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் முன்னாடியே பார்த்தோம். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா சூசையப்பர். சில கொஸ்டின்ஸ் எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுங்க. ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எது? ஸோ இதோட விடை கெஸ் பண்ணுங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள்.
தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில். தலைமுறைக்கு ஒரு முறை மலரும் மலர் எது அப்படின்னு கேட்பாங்க. மூங்கில் அப்படின்றது சரியான விடை. கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருப்போம். சேரமான் காதலி. கண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா சேரமான் காதலி. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மற்றரசனோடு எதிர்த்து போராடுதல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஞ்சித்திணை. காஞ்சித்திணை காத்தல் அப்படின்றத குறிப்பிடுவாங்க. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுதல் அப்படின்றது காஞ்சித்திணை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. களஞ்சியம் உருவாக்கிய காரணத்திற்காக 2018 தமிழக அரசின் அவ்வை விருது பெற்ற பெண்மணி யார்? ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. மதுரையைச் சேர்ந்த சின்ன பிள்ளை அம்மையார் அவங்கள தான் குறிப்பிடுறாங்க. மதுரையைச் சேர்ந்த சின்ன பிள்ளை. இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ள காண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திர விழா அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா புகார் காண்டம். இந்திர விழா எங்கே இருக்குது அப்படின்னா புகார் காண்டத்தில் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. இந்த இந்திர விழா 28 நாட்கள் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுறாங்க மணிமேகலையில். ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொன்னேர் பூட்டும் தமிழ் மாதம் எது? விடைய பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை. பொன்னேர் பூட்டும் தமிழ் மாதம் அப்படின்னு அழைக்கக்கூடிய மாதம் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா சித்திரை. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஆடி கொடுத்துருக்காங்க. ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் ஆப்ஷனில் ஆடி கொடுத்தனால போட்டுறக்கூடாது. பொன்னேர் பூட்டும் தமிழ் மாதம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா சித்திரை. பஞ்சுரப்பண் எனப்படும் பண் என் நிலத்திற்குரியது? பாலை நிலத்துக்குரியது. பஞ்சுரப்பண் பாலை நிலத்துக்குரியது. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்று பாரதியின் வரலாற்று புதினம் எழுதியவர் யார்? விடையை கெஸ் பண்ணுங்க. ராஜம் கிருஷ்ணன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்று பாரதியின் வரலாற்று புதினம் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். திருமலை வெங்கடேஸ்வர சுப்ரவாதம் பாடியவர் எல்லாத்துக்குமே தெரியும். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் அவர்கள். திருமலை வெங்கடேஸ்வர சுப்ரவாதம் பாடியவர்கள் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் அவர்கள். எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப எளிமையான கொஸ்டின். நாட்டுப்பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு நடனம் ஆடிய முதல் மற்றும் கடைசி பெண் அவங்க தான் ஃபஸ்ட்டு அடிப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் வேறு ஆடவும் இல்லை. நாட்டுப்பண் ஜனகணமன பாடலுக்கு நடனமாடிய முதல் பெண் யார் அப்படின்னா பால சரஸ்வதி அவர்கள். பால சரஸ்வதி. செல்வத்து பயன் ஈதலே என்று பாடியவர் யார் அப்படின்னா நக்கீரனார். இதுவும் எல்லா நண்பர்களும் தெரியும். எளிமையான கொஸ்டின் தான். செல்வத்து பயன் ஈதல் என்று குறிப்பிடுவர் நக்கீரனார். நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லையும் சரி, ஹைகோர்ட் எக்ஸாம்லையும் சரி, காவல்துறை தெருவுலையும் சரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு தனிநாயகம் அடிகள். நான் மீண்டும் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷனை கெஸ் பண்ணுங்க. நான் மீண்டும் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்றவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். நான் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்றவர். நரிவிரத்தம் என்னும் நூலை பாடியவர் யார்? நரிவிரத்தம் என்னும் நூலை பாடியவர் திருத்தக்க தேவர். நரிவிருத்தம் எனும் நூலை பாடியவர் திருத்தக்க தேவர். பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்கு. சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, நீலகேசி, வளையாபதி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ பொருத்தமில்லாத ஒன்று எது அப்படின்னா நீலகேசி. ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் எது? சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்றத குறிப்பிடுவாங்க. ஸோ ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாதது நீலகேசி. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்றத குறிப்பிடுவாங்க. ஸோ பொருத்தமற்ற ஒன்றை இது போல டைப்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுங்க. உதயசூரியன் எனும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர். உதயசூரியன் என்ற தலைப்பில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகிராமன் அவர்கள். ஜானகிராமன் தான் எழுதியிருப்பார். ஒரு சிறு இசை என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? ஒரு சிறு இசை என்னும் சிறுகதையை எழுதியவர் யார் அப்படின்னா வண்ணதாசன் அவர்கள். சிறு இசை என்னும் சிறுகதை எழுதியவர் வண்ணதாசன் அவர்கள். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார்? ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார்.
ராவணகாவியம் காலத்தின் விளைவு என்றவர், ராவணகாவியம் வந்து காலத்தின் விளைவு என்றவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவரோட கூற்றுப்படி பார்த்தோம்னா ராவணகாவியம் அப்படின்றது காலத்தின் விளைவு என்று குறிப்பிடுகின்றார். பொறுமயிர் வாரணம் என கூறும் நூல் எது? ஸோ இதோட விடை மதுரை காஞ்சி. பொறுமயிர் வாரணம் என கூறும் நூல் எது? சில ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இலக்கியத்தில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. பொறுமயிர் வாரணம் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. காந்த ஊசி பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை. காந்த ஊசி பற்றி குறிப்பிடும் நூல் மணிமேகலை. சரியான ஒன்றை தேர்வு செய்யவும். இது பழம் அல்ல, இவை பழங்கள் அன்று, இவை மரங்கள் அன்று, இவை மரம் அன்று அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா இவை மரம் அன்று. ஸோ ஒரு மரத்தை குறிப்பிடுது அப்படின்னா அன்று அப்படின்றது வரணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம். இது பழம் அன்று அப்படின்னு கொடுத்துருக்கணும், அல்ல அப்படின்னு கொடுத்துருக்கு. இவை பழங்கள் அல்ல அப்படின்னு கொடுக்கணும், இவை பழங்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருமையில் வந்து இவை குறிப்பிடுறாங்க அப்படின்னா அன்று அப்படின்றது வரணும். ஸோ அது வந்து பல இருக்குது அப்படின்னா அது அல்ல அப்படின்னு வரணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மரங்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இவை மரங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வரணும். இவை பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வரணும். இது பழம் அன்று அப்படின்னு வரணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு இதை குறிப்பிடுறாங்கன்னா அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு ரூ வரணும். பல இதை குறிப்பிடுறாங்கன்னா அல்ல அப்படின்றது வரணும் அப்படின்றத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய நூலகம் எது அப்படின்னா கல்கத்தா லைப்ரரி தான் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய நூலகம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தமிழகத்தின் மிக பழமையான நூலகம் எது? விடை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத விடையாக இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணுங்கள். இணையதளத்தில் தட்டினீங்கன்னா வந்துடும். இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய நூலகம் எது அப்படின்னா கல்கத்தா. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றவர் யார்? எல்லாத்துக்குமே தெரியும், அறிஞர் அண்ணா அவர்கள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஆப்ஷனில் எம்ஜிஆர் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணாவோட பொன்மொழிகளாக குறிப்பிடுறாங்க. பாட்டில் வருது அப்படின்றதுனால எம்ஜிஆரை போட்டுறக்கூடாது, நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலம் காரியாசான். இங்கே காரி பாரின்னு கொடுத்து உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள். அழகின் சிரிப்பு அப்படின்றது யாருடைய படைப்பு? அழகின் சிரிப்பு யாருடைய படைப்பு அப்படின்னா பாரதிதாசனின் படைப்பு. பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அழகின் சிரிப்பு பாரதிதாசன். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் பார்த்தீங்க அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், எளிமையான கொஸ்டின், விக்ரம் சாராபாய் அவர்கள். ஸ்கூல் புக்கில் தமிழில் கொடுத்துருக்காங்க, அதனால் கொடுத்துருக்கேன். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் அவர்கள். தமிழ் மொழியில் முதல் இலக்கண நூல் எது? தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க, தொல்காப்பியம் அப்படின்றது தான் இலக்கண நூல். தமிழ் மொழியில் முதல்னு வந்திருக்கோம், திருக்குறள்னு போட்டுறக்கூடாது. இலக்கண நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, தொல்காப்பியம். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? வாயில் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுவது தூது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது? உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5 அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவரை குறிப்பிடுறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் பொதுப்பணித்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டல்லோசி. உள்ளாட்சித்துறைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணியாவது கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் சர் ஆர்தர் காட்டன். பொதுப்பணிகள் துறைகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் டல்லோசி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உள்ளாட்சித்துறைகளின் தந்தை. விடையை கமெண்ட் பண்ணுங்கள். தென் திராவிட மொழியில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா தெலுங்கு. தெலுங்கை தென் திராவிட மொழிகளில் பொருந்தாத மொழி அப்படின்றாங்க. ஸோ வட திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள் அப்படின்றத பிரிக்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்த்துங்க. தெலுங்கை நடு திராவிட மொழியில் வகைப்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்னு ஒன்றா இருக்கிறதுனால நம்ம தென் திராவிட மொழிகளில் பொருந்தாதது அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. தென் திராவிட மொழிகளில் பொருந்தாத மொழி எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா தெலுங்கு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். உலக தாய்மொழி தினம் எப்பொழுது? உலக தாய்மொழி தினம் எப்பொழுது அப்படின்னா February 21. February 21 உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகின்றது. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகளை அடங்கிய பண்பாட்டு கருவூலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறளை நீங்கள் போற்றக்கூடாது. புறநானூறு அப்படின்றது தான் சரியான விடை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உலக பண்பாட்டின் தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல். உலக பண்பாட்டின் தமிழினத்தின் பங்களிப்பு அப்படின்றது எந்த நூல்? திருக்குறள். இங்கே இதோட விடை திருக்குறள் வரும். உலக பண்பாட்டின் தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல். அனைத்து உலகங்களுக்கும் பொதுவான நூல் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னாலும் திருக்குறள் தான். பாரதி என்ற பட்டம் எந்த வயதில் பெற்றார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. 11 வயதில் பாரதி என்ற பட்டம் பெற்றிருப்பார். பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கியவர் யார்? விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் ரயில்வே IRCTC அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது? அந்த இந்திய ரயில்வேயோட அந்த IRCTC சேவை, இந்த IRCTCயோட சேவை எப்பொழுது அந்த இணையதளத்தின் வழியாக IRCTC அப்படின்ற கூடிய சேவையை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா 2002 அந்த இந்தியன் ரயில்வேயோட IRCTC சேவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? காரி, பாரி அப்படின்னு கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணியிருந்தாங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரி ஆசான். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா காரி ஆசான். சிறுபஞ்ச மூலம், ஏலாதி இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருந்து பொருள்கள் குறித்தும் TNPSCலையும் காவலர் திருவள்ளியும் தொடர்ந்து கேட்குறாங்க. ஏலாதியில் எத்தனை மருந்து பொருள் இருக்குது, திரிகடத்தில் எத்தனை மருந்து பொருள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். இந்திய பெண்கள் சங்கம் அப்படின்னு கேட்டிருக்கு. முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அழகின் சிரிப்பு அப்படின்றது யாருடைய படைப்பு அப்படின்னா பாரதிதாசன். அழகின் சிரிப்பு அப்படின்றது பாரதிதாசன். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறியவர் யார்? விடையை கெஸ் பண்ணுங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் தான். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறியவர். இந்த அண்ணாவோட பொன்மொழிகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதிலிருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற வருடம் எது அப்படின்னா 2014. 2014 கைலாஷ் சத்யார்த்திக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஆப்ஷனை பாருங்கள். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தான் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பிசிராந்தியர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு.
ஸோ இதோட விடை பாரதிதாசன். பிசிராந்தையர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாரதிதாசனின் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட அப்படியே ஆப்ஷனில் பிசிராந்தையர் கீழே இறக்கி விட்டு மேலே பாரதிதாசனை தூக்கி வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம அடிக்கணும். பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா பிசிராந்தையர் நாடக நூல். பிசிராந்தையர்ன்றது நாடக நூலா கவிதை நூலான்னு கூட கேட்டு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இந்த மாதிரி கேட்குற ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கட் ஆஃபை தீர்மானித்து ஒரு கொஸ்டின் முன்னாடி இருந்தால் வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் இந்த ஒரு கொஸ்டின்னால தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்றதையும் தீர்மானிக்கக்கூடியதான் இந்த மாதிரி எண்ணிக்கை தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்வி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். தமிழோவியம் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தொடர்ந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழோவியம் எனும் நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தண்டமிழ் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இந்த கொஸ்டின் எல்லாமே புது புக்கில் ஸ்கூல் புக்கில் இருந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கு. நண்பர்கள் தெளிவான முறையில் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நம்பர் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் முன்னாடியே கேட்டேன். ஸோ தெளிவாக வீடியோ பார்த்துனீங்கன்னா தெரியும். இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் மயிற்சாமி அண்ணாதுரை அவர்கள். ஸோ தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க. மற்றும் ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.